இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நாளை முதல் ஆட்சி பலம் இழக்கும் சுக்கிரனால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? தனது சொந்த ராசியான ரிஷபராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் நாளை முதல் மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறாரு. ஆட்சி பலம் இழந்து சஞ்சரிக்க போகும் சுக்கிரனால் கும்பராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் சூரியனும், குரு பகவானும், மிதுனத்தில் புதனும், சுக்கிரனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுகபோகம் தருவதில் வல்லவராக இருக்கிறாரு. பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது இவ்வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரன் சுகபோகங்களினுடைய அதிபதி, திருமண பாக்கியத்துக்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறாரு. ஒருவருக்கு பொன், பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகனம் ஆகிய யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரனாகும். அசுரகுரு சுக்கிரன் ஆவாறு. அது மட்டுமில்லாமல் இவர் ஈகலோக ஆசையை அளிப்பவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையும் ரசனையும் அளிக்கக்கூடியவர். ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர். இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய தொழில் வேஷக்காரகன், நடிகர், கலைத்துறைக்காரகர், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்துக்கும் காரகன். சுக்லாபட்சம், வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன். இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர்தான். வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறாரு. அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். காமத்திற்கு காரகன் சுக்கிரன், கலத்திரக்காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லார் வாழ்வுக்குரியவன். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன். வாகன வசதிகளை அளிப்பவர் சுக்கிரன். ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர்தான். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான். ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இரு பாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கக்கூடியவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் சுகங்களை தரக்கூடியவர். சுக்கிரன்
என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார். கலை நேசமுள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார். அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம். வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஓட்டுவார். இசையால் இசையுணர்வால் இன்பம் தரக்கூடியவர். கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர். வாசனை திரவங்களால் சுகானுபவம் அளிக்கக்கூடியவர். அது மட்டுமில்லாமல் அப்படிப்பட்ட சுக்கிரன் உங்க ஜோதிடத்தில் சுக்கிர தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் உங்களுடைய வாழ்வில் வசதி வாய்ப்பு, பூர்வீக சொத்து, கல்வியில் மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. மகிழ்ச்சியான மனவாழ்வு, பெண் குழந்தை யோகம் உண்டாகும். சுக்கிரனுடைய பாவிகள் சேர்க்கை பெற்றால் கலப்பு திருமணம், காதல் திருமணம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்படிப்பட்ட சுக்கிரன் பலம் இழந்து இருக்கக்கூடிய இத்தருணத்தில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, சுக்கிரன் பலம் குறைந்து ஜாதகத்தில் இருந்தால் கட்டி, பிளவை, மர்மஸ்தான நோய்கள், பால்வினை நோய்கள் போன்றவை ஏற்படும். கண் நோய், கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும். சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு, சிந்தன குறைபாடு ஏற்படும். ஆகையால் குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கிய தடை குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தற்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். இக்காலம் மிகுந்த யோக காலம் ஆகுங்க. பெற்றோர் வழியில் தொழிலுக்கான ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தொழிலுக்கான ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. திட்டமிட்டபடி பணிகளை செய்து முடிக்க இருக்கீங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வாங்கிய இடத்தை, வீட்டையும் விற்றுவிட்டோமே என்று கவலைப்படுபவர்களுக்கு மகிழ்ச்சி அடையும் விதத்தில் பூமி யோகம் வாய்க்கும் தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பாதை புலப்பட இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்பு கிடைக்க இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊர் மாற்றம் உறுதியாகலாங்க. கலைஞர்களுக்கு இதுவரை இருந்து வந்த நிதி நெருக்கடி அகலக்கூடிய ஒரு தருணமாய் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய அறிவுரை நல்வழி காட்டுங்க. பெண்மணிகளுக்கு உறவினர்களுடன் இருந்த பிரச்சனை அகலக்கூடிய ஒரு தருணமாய் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திருச்சி அருகில் உள்ள ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.